கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வசனங்களை நம்ம கடந்த வீடியோவில் தியானிச்சிட்டோம். இன்னைக்கு 7ஆம் வசனத்தை கூட தியானிக்க போகிறோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை யாருக்கு? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு. ஒரு மரண பயத்தோட வனாந்திர பாதையில மலைகள்லையும் ஓடிக்கொண்டிருக்கிறார், ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எதிராளிகள் அவரை எப்ப கொன்று விடலாம், வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். இங்க போ, இங்க இரு அப்படி சொல்லிட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவரே, இந்த கடன் தொல்லையில இருந்து எனக்கு தப்பித்துக்கொள்ள எனக்கு வழி தெரியல, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு தப்பித்துக்கொள்ள வழி தெரியல, இந்த வேலையை எப்படி முடிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நமக்கும் ஆலோசனை தருகிற தேவனா இருக்கிறார். நமக்கு ஆலோசனை அவர் தரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ராக்காலத்திலும் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இப்ப நம்ம ஒரு சில நேரத்துல இரவு நேரம் நம்ம ஒரு டென்ஷன்ல படுத்துருவோம். இன்னைக்கு வேலையில ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி சொல்லி படுத்துருவோம். கொஞ்சம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் மனசுக்குள்ள பேசுவார். இந்த வேலையை நீ இப்படி முடி, இது உனக்கு லெகுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆலோசனை அப்படியே மனதோட நம்மளுக்கு இருதயத்துல ஒன்று தோன்றும். நம்மளுக்கு யாரோ பேசுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்துக்கு ஒரு உணர்த்துதல் தோணும், இல்ல நம்மளே யோசிச்ச மாதிரி தோணும். இது எல்லாமே கர்த்தருடைய செய்கைகள் தான். அவர் நம்மளுக்கு ஆலோசனை தருகிறார். இந்த வழியிலிருந்து நீ தப்பித்துக்கொள்ள நீ இது மாதிரி பண்ணு, இந்த பிரச்சனையிலேருந்து தப்பித்துக்கொள்ள நீ இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரையே நம்ம எப்பயும் துதிக்கணும். ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா, சங்கீதக்காரனாகிய தாவீது. நம்மளும் எப்பயுமே கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்போ அவர் ஒரு ஆலோசனை கொடுத்துரு. நம்ம இப்போ இருக்கோம் ஒரு ஏதோ ஒரு ஃபீல்ட்ல நம்ம ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஓனர் நம்மளுக்கு ஏதோ ஒரு டஃப்பான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஐயோ நம்ம இதை எப்படி முடிக்க போறோம், செய்ய போறோம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் ராத்திரலாம். அப்படியே ஒரு காலங்கள்ல ஒரு யோசனை வருது. ஓ, இப்படி பண்ணா இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த ஒர்க்கையும் நீங்க முடிச்சிடுறீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து. அப்போ ஒரு சந்தோஷத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருமா? சந்தோஷம் வந்தோடனே என்ன வார்த்தை சொல்லுவீங்க? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் என் கூடயே இருக்கிறார், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்போ இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு வந்த பிரச்சனையை நான் போராட்டத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. அதனால அவர் என்னுடைய வரது பரிசத்துல இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. அதேதான் சங்கீதக்காரனாகிய தாவீதும் அவருக்கு ஒரு ஆலோசனையா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. தப்பி செல்லவோ ஏதோ ஒரு காரியத்துல அவர் ஆலோசனை கேட்டிருக்காரு. ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்காரு. அதனால அவர் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சந்தோஷத்துல அவர் சொல்றாரு. அடுத்த வார்த்தை, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா. வலது பக்கத்திலேயே இருக்கிறார். அப்படியே வலது பக்கத்திலே இருக்கிறதுனால யார் என்ன பண்ணாலும் சரி நான் அசைக்கவே படுவதில்லை. அவர் ஒரு ராஜா. எத்தனை எதிரிகள் இருக்கலாம், எத்தனை போர்கள் நடக்கலாம், ஆனா அவருடைய ஜீவனை தப்பித்து கொள்ள ஆண்டவர் அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவருக்கு ஆலோசனைகளை தந்து அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதனால அவர் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். நம்மளுடைய வேலையிலோ நம்மளுடைய வாழ்க்கையிலோ எந்த ஒரு பிரச்சனையிலும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது பிரியமானவர்களே, நம்ம என்னைக்குமே அசைக்கப்பட மாட்டோம். சரிங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம அடுத்த வீடியோவில் மீதமுள்ள வசனங்கள் எல்லாம் தியானிப்போம். அதுவரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.